தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு புதியமுத்தூர் ஆட்டு சந்தை வந்திருக்கோம். வியாழக்கிழமை 5/3/2026. இன்னைக்கு சந்தைக்குள்ள போய் சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு, எப்படி விலை சொல்றாங்க, எப்படி மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கறத ஃபுல் டீடைல் கேட்க போறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா நாங்க பழையல் பக்கத்துல தீப்பாச்சிங்கிற ஊர்ல இருந்து வரோம். தீப்பாச்சி. ஆமா ஆமா. நிறைய உருப்படிகள் பிடிச்சிருக்கீங்களா? ஆமா. என்ன தேவைக்காக? ஏன்னா இது ஃபங்க்ஷனுக்கு, நான் கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கறி கடையில சொல்லல நீங்க. இல்ல நமக்கு நல்ல கிடாவா வேணுங்கிறதுனால நம்ம வந்து நேர்ல வந்து பிடிச்சிருக்கு. நல்ல கிடால எல்லாம் கொடியாட்டு கிடா எல்லாமே கிடா. கொடியாட்டு கிடா. ஆமா. போங்க. கம்மி கிடா கிடக்கு, கொடியாட்டு கிடா கிடக்கு. எல்லாமே பல்லு எல்லாம் கம்மியானது இளம் கிடா தான். ஆமா எல்லாமே ரெண்டு பல்லு தான். சரி, எத்தனை கிலோ கறி எஸ்டிமேட்? ஏன்னா கறி 100 கிலோ எதிர்பார்க்கும். சரி, இது வந்துருமா எல்லாம்? வந்துரும். 5 உருப்படி இருக்கு. 10 என்ன 5 கிலோ காரணம் 95 to 100 எதிர்பார்க்கலாம். ஆமா. வெளியே நம்ம கறி சொல்றதுக்கும் இங்க வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா இது வந்துட்டு நமக்கு ஒரிஜினலா கிடைச்சிரும். பாத்துக்கோங்க, ஐட்டம் தெளிவா இருக்கும். வெளியேன்னா நம்ம பார்க்க முடியாது, அவங்களா வெட்டி கொடுக்கறதுதான் வாங்கிட்டு போனோம். இது நமக்கு ஒரிஜினாலிட்டியா கிடைச்சிரும். பாத்துக்கோங்க. சரி, இப்போ இது 5 சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? ஒரே ஆள்கிட்ட 5 சேர்த்துனா 86க்கு முடிஞ்சிருக்கோம். ஒரே ஆள்கிட்ட வாங்கியாச்சு. ஒரே ஆள்கிட்ட 86,000. 86. சரி, இதுல நமக்கு மனசும் திருப்தி ஆயிரும். மனசு திருப்தியா இருக்குண்ணா. ஆமா, நமக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்கும். ஆமாண்ணா. நிறைய வாங்கிட்டு போறீல? விஞ்ஞானபுரம் வளர்த்துட்டா எப்படி விக்கிறாங்க? நிறைய வளர்த்துட்டா விக்கிறோம். அப்படியா? நம்ம எங்கிட்ட 50-60 ஆடு இருக்கு. சரி, இது எவ்வளவு மொத்த பட்ஜெட் இன்னைக்கு? பட்ஜெட் ஒரு 70 ரூபா வந்திருக்கு. 70 ரூபா வந்திருக்கு. மெஞ்ஞானபுரம், தூத்துக்குடி. அது 5 ஆடு தான் எங்களுக்கு. சரி, மத்த ஆடு வேற. சரிக்கா, சரி. எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசி எல்லாம்? எப்படி இருக்கு? விலைவாசி ரொம்ப இருக்கு. ஆமா. விலை குறைச்சு வாங்கிட்டீங்களா? அப்படி குறைச்சாங்க. நாங்க எங்களுக்கு வந்ததுக்காக வாங்கணும்னு நினைச்சாங்க. வளர்க்கறதுக்காண்டி வளர்த்து ரெண்டாவது விற்கணும். எலும்புக்கு கிராமம் பிள்ளை விலை எங்க ஊர் சாந்தி பேரு. எவ்வளவு முடிஞ்சது? எது இந்த 2 குட்டி ஆடா? இந்த 2 குட்டி ஆடு 30. அது 35. 30, 35, 60, 65. அசத்திருக்கார. 2 4 குட்டி 2. இது கொஞ்சம் சனையா இருக்குமோ? ஆடு வாங்குறவங்களுக்கு பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பதிவுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ரெகுலரா பாப்பீங்களா நம்ம சேனல்? ஆமா, பாத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது. சரி. ஏதோ போன் வரும், பாப்போம், படம் பாப்போம். என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு? நீங்க காமிக்கிறது இந்த விலைகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா விலை தெரிஞ்சுக்கிற முடியும். தெரிஞ்சுக்கிற புதுசா வாங்குறாங்க. நடப்பு விலை. ஆமா, இதுதான் அவங்களுக்கு தான் யாரு வியாபாரிகளுக்கு சரியா இருக்கும். நம்ம புதுசா வாங்குறாங்க. உங்க சேனலை பார்த்தா பழக வேண்டி இருக்கு. சரி. இது என்ன 2 செம்மறி வாங்கிருக்கீங்களா? ஏற்கனவே செம்மறி தான் வச்சிருந்துச்சு. சரி, 1 வருஷம் 1.5 வருஷம் வளர்ந்து கொடுத்துட்டோம். இப்ப அடுத்தாக்குல வாங்கணும்னு சொல்லி 2 செம்மறி. இது கொஞ்சம் நாட்டுக்கு என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க 9 ரூபா சொன்னாப்ல. சரி, 7,500 2 சேர்த்து கடா குட்டி. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுலயே டாப் கடா ஒண்ணு பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? எப்படி விலை பேசி எப்படி முடிச்சிருக்கீங்க? குறிச்ச அளவுக்கு பேர் நத்தவங்க 23 24 ஆயிட்டு. வீட்டுக்கு போறதுக்குள்ள 25,000. ஆமா, எல்லாம் சேர்த்து. இங்க விடுங்க, உள்ள முன்னாடி விடுங்க. ரைட். பல்லு எத்தனைண்ணா? 2 பல்லா? பரவாயில்லையா, இவ்வளவு பெருசா இருக்க 2 பல்ல. இந்த 4 பல்லு சேரச்சுல இன்னும் பிரம்மாண்டமாயிரும். சரி. காய் அடிச்சதா அடிக்காதா? ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆட்டுக்கு பார்த்து வாங்குறதுல என்னையெல்லாம் செக் பண்ணீங்க? கொம்பு எப்படி இருக்கணும், தலை எப்படி இருக்கணும், வால் எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும்? மாட கொம்பு, பின் கொம்பா இருக்கணும். ரைட்டு. ஆமா, இதுதான் கிராக்கி. இதுல வர்ற குட்டிகள் தான். சூப்பர். கால்கணம் அருமையா இருக்கு. ரைட். இப்படி இருந்தா நல்லா குட்டிகள் விழும். நல்லா இருக்கு. நல்ல முகம் வளர்ந்துருக்கு. கிளிமூக்கு. அது பாத்தீங்கன்னா கரெக்டா அளவு எடுத்தாப்புல அந்த வாய் வரைக்கும் இருக்கும். கரெக்டா சந்தன பிள்ளை போர். ஆனா போங்க. சந்தன பிள்ளை போர். என்னென்ன சொன்னாங்க முதல்ல? சரி, அழகா சொல்லியிருக்காங்க. 22ல இருந்து ஆரம்பிச்சு 24 வந்துட்டு. ரைட். 24க்கு இந்த கடாவோட ஒர்த்து தானா? இதுல இருந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். சூப்பர். எவ்வளவு ஆட்டுக்கு ஒரு கிடா போடணும்? 25 ஆட்டுக்கு ஒரு கிடா போதுமா? எல்லாரும் 10 அந்த மாதிரி சொல்றாங்க. இளமை. நல்ல உயரமான கருப்பு கிடா, சுத்தமான கருப்பு. பல்லு 2 பல்லு. பல்லு 2 பல்லு. சூப்பர். 2 பல்லு, சுத்தமான கருப்பு கிடா. காயடிச்சதா எப்படி? காயடிச்ச கிடா. எதுக்கு? வளர்ப்புக்கா, கோயிலுக்கா? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு போகுது? என்னைக்கு போகுது?
அடுத்த வருஷம் கண்டங்குடி இருப்ப சொல்லலாம். அடுத்த வருஷமா? ஆமா. இப்பவுமே நல்லா பெருசா வளர்ந்துட்டா அடுத்த வருஷம் இதை விட டபுளா மாறிடுமா என்னன்னா? எப்ப பெருசா வெட்டுவாங்க கோயிலுக்கு. எந்த ஊருக்கு போகுது? குறும்பூர். குறும்பூர். ஆமா. டேவிட் அண்ணாச்சி கடைக்கு பக்கத்துல. அது பக்கத்து ஊர். சரி, ரைட். குறும்பூர் போகுது. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? 24 சொன்னாங்க. சரி. நாங்க 19ல இருந்து போய் 21 முடிச்சோம். 19ல ஆரம்பிச்சு 21 முடிச்சோம். கருப்பு இந்த மாதிரி கிடாக்கள்ல மத்த எதையும் பார்க்க முடியாது. எடை ஒண்ணும் பார்க்க முடியாது. கலருக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ரெண்டும் சேர்த்து 8000. ரெண்டும் பொட்டையா கிடாவா? ரெண்டுமே பொட்டை. எல்லாரும் கிடாவா வாங்கிட்டு போறாங்க. நீங்க பொட்டை வாங்கி வீட்டு வளர்ப்புக்கு பொட்டை தேவைப்படுது. வீட்டுல ஏற்கனவே குட்டி கிடக்கும். ஒரு குட்டி ஒரு பொட்டை கிடக்கு. சரி. குட்டியா கேட்கா வீட்டுல எடுத்து இதுல இருந்து குட்டி எடுத்து பெருக்கிறாப்ல நேச்சுரல் முறையில விட்டு. சரி. 8000 ரூபாயா? ரெண்டும் சேர்த்து 8000 ரூபாய். எனக்கு குளத்தூர். ஏப்பா நான் 30 கிலோமீட்டருக்கு மேல இருக்குமே. ஆமா. குளத்தூர்ல இருந்து வந்து 2-3 உருப்படி வாங்கிருக்கீங்க. இது ரெண்டும் பெருசா இருக்கு, அது சின்னதா இருக்கு. ஏனே அந்த குட்டி வந்து பால்குடி குட்டி. சரி. அது வழக்கம் வாங்கியிருக்கோம். சரி. இது ரெண்டும் ஃபங்க்ஷன் எடுக்கலாம். எப்படி இருக்கு? அங்க இருந்து இங்க வந்து வாங்கிருக்கீங்களா? ஏன்னா இங்க இல்ல, இங்க இருந்து எங்கனாலும் போயிடும். மேலப்பாளையம் சந்தை வரைக்கும் போவோம். ஏப்பா அதுக்குதான் வண்டி புல்லட்டே வாங்கியிருக்கு. கறிக்கடை வச்சிருக்கோம். சரி. இங்க இருந்து 8000, புதியமுத்தூர், சூரங்குடி, எங்கனாலும் நமக்கு ஆடு தேவைப்பட்டா எங்கனாலும் போய் வாங்கிடும். விலை சொல்லுங்க. ரெண்டும் 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். இது ரெண்டும் 15. கறி ஒரு 600 ரூபா விழுமா? ஆமா, 600 ரேட். 600 ரூபா விழும். அந்த குட்டி 1700 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 1700. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வசந்தன பக்கம் மீனாட்சிரம். வசுவந்தன பக்கம் மீனாட்சிபுரம். 2 குட்டி ஆடு, வசமான ஆடு. நல்ல செவல கலர்ல 2 குட்டி போட்டுருக்கு. நல்ல உயரம் வேலி ஆடு. 2 குட்டி என்ன குட்டினா? கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. சரி. ஆட்டுக்கு பல்லு? 6 பல்லு. 6 பல்லு. என்ன சொல்லி எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சது சொல்லுங்க. 25 ரூபா சொன்னாங்க. சரி. 19 வாங்கிருக்கு. 25 சொல்லி 19. ரைட். இன்னைக்கு எப்படி இருக்கு நடைமுறை? விலைவாசி எப்படி இருக்கு இன்னைக்கு? விலைவாசி கொஞ்சம் எக்கு தப்பா தான் இருக்கு. ரைட். 3 குட்டி என்ன விலை? 13. 3 குட்டியும் சேர்த்து 13. ஆமா. 3 பொட்டையா கிடாவா? மூணுமே கிடா குட்டி 13000 ரூபாய்க்கு அண்ணன் தான் வாங்கி கொடுத்துக்கிறாப்ல. சரி. 13க்கு வாங்கியிருக்கு. ரைட். வளர்த்து இந்த காசை பார்க்கணும். வேற அண்ணனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சரி. எந்த ஊர்ல போகுது? ரைட். ஓகே. சந்தைக்கு வந்ததுல பால்குடி குட்டிங்க. ஒரு நாள் இருக்குமா? ஒரு வாரம் ஆயிட்டா? சரியா பால் குடுக்கலையோ? ரெண்டும் பொட்டையா கிடாவா? ஒன்னு கிடாய் ஒன்னு பொட்டை. ஒரு கிடாய் ஒரு பொட்டை. உருதாய் பிள்ளையா? ரெண்டு வேறையா? இது ரெண்டு தனி. சரி. வாங்கிருக்கீங்களா? விக்க வாங்கிருக்கு. அப்பா வீட்டுல மாடு கிடக்கும்? மாடு பால் மாடு. ரைட். என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? இது 200 சொன்னா. சரி. 200 வாங்க. 200. ஆமா. 100 ரூபா தான் குறைக்க முடிஞ்சதா? ஆமா. இத வளர்த்து இது ஆகும் உருப்படி ஆகும். ஆமா. கோயிலுக்கா என்ன விலை முடிஞ்சது? 18,000 கிலோ. 1000 18,000 18 கிலோ. ரைட். கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. மனசுக்கு பிடிச்சாச்சு வாங்கியாச்சு. ரைட். நல்ல கிடாவா இருக்க? வாங்கியிருக்கா? விக்க கொண்டு வந்திருக்கா? விக்க. என்ன விலை சொல்றீங்க? 25 சொல்ற விலை. கேள்வி விடுற விலை தானே? விடலையா? எவ்வளவு வந்தா விடலாம்? 25 வந்தாதான் விடுவேன். ஒரு சொல்லு தானே அப்போ. ரைட். பல்லு 4 பல்லு. ஓகே. அது உங்க இதுனா? அப்படியா? பள்ளையாடு வர்க்கம் வேணும்னு வாங்கிட்டீங்களா? பள்ளையாட்டு வர்க்கம். இது எவ்வளவு முடிஞ்சது பள்ளையாடு? 8 ரூபா. 8000. 2 குட்டியோட பள்ளையாடு. இவ்வளவுதான். முழு வளர்ச்சி அவ்வளவுதான். என்ன விலைக்கு முடிஞ்சது? வைக்கல. ஏன் விக்காத அளவுக்கு? அப்படி என்ன விலை? சரி. 5 ரூபா கையில கொடுத்துக்கலாமா? இல்ல 5 ரூபா கொடுத்து இல்ல. 5.5 வரைக்கும் பார்த்தேன். 5.5 வரைக்கும் எதிர்பார்த்தியா? சரி. நாளைக்கு அங்க கொண்டு போயிட வேண்டியதானே? இல்ல அங்க ஒரு ஆள் கேக்கு வளர்ப்பு கொடுத்து அதனால சரி ரைட். அங்க 3 குட்டி எடுக்கு 4 குட்டி எடுத்துச்சு. சரி. நம்ம ஆள் இருக்குல்ல கொடுத்துக்கலாம். அதனால ஒண்ணு ரெண்டும் சேர்த்து 8500. செம்மறியில ஒரு 8000. ரெண்டுமே கிடா. ஒரு நாட்டு செம்மறி கிடக்கு. ஒரு 8000 பொட்டு ஒண்ணு கிடக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? இங்க கீழழகாபுரியில இருந்து வரோம். கீழ அழகாபுரி. ஆமா. கோயில் உடைக்கு திருச்செந்தூருக்கு இங்கதான். இங்க மாப்பிளூர்னி. இங்க தாளம்துணா இருப்போம். மாப்பிளூர். ரைட். எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசி எல்லாம்? விலைவாசி எல்லாம் ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்கு. பரவாயில்ல. ஆமா. இந்த வார்த்தையை யாருமே சொல்லல. இது வளர்த்து கொண்டு போறதா? இல்ல கோயிலுக்கு துள்ளுமரிக்கு. ரைட்.
2, 4, 5 என்ன விலைண்ணா? யோசிக்கிறாரு. 5 சேர்த்து ஒவ்வொன்றும் 15. என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு நம்ம இது 8 ரூபாண்ணே. 8000. ஒரே ஒரு குட்டி, கெடா குட்டி, காயடிச்ச குட்டி. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது வீட்டு வளர்ப்பு. வீட்டு வளர்ப்புக்குன்னா ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க? ஏற்கனவே கிடக்கா? ஆமா, ஒன்று கிடக்கு. இது என்ன விலை சொல்லி எப்படி விட்டாங்க? நவுனுங்க. இது 9 ரூபா சொல்லி 8 ரூபா கொடுத்துருக்கோம். 9 சொல்லி 8. 8000. என்ன அதுக்கு மேல குறைக்க முடியல. சொன்னதே 9, குறைச்சது 1000 ரூபா குறைச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள்லாம் நம்ம இது எடை ஒன்றும் பார்க்க முடியாதோ? ஆசை தானே. ஆமா, ஒரு பிரியத்துல வாங்குறது. பெரிய 14க்கு முடிஞ்சிருக்கு. கெடா குட்டி, காயடிச்ச குட்டி, பல்லு போட்டிருக்காது, 2 பல்லு. என்ன தேவைக்காக போகுதுண்ணே? கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகுது. கோயில் ஃபங்க்ஷனுக்கு. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? கோயில் ஃபங்க்ஷனுக்கு. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? எப்படி இருக்கு? நல்ல மாதிரி நல்லா இருக்கு. இல்ல ஆடுகள் வரத்து அதே மாதிரி ஆட்டு வேலை சுமார் இன்னைக்கு. ஆட்டு வேலை சுமார். அப்ப வாங்குற அளவுக்கு இருக்கு. ஆகிற அளவுக்கு இருக்கு. ரெண்டும் சேர்த்து 16,000. 8 16. கொட்டை இருக்கா கிடா இருக்கா? கிடாய், 2 கிடாய். ரெண்டுமே கிடாய். வளர்த்து விக்கிறதுக்கா கோயிலுக்கா? கோயிலுக்கு. வளர்த்து கொண்டு போறது, உடனே கொண்டு போறது, அடுத்த வருஷம் கொண்டு போறதுக்கு. 8 16. என்ன தட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஒரு தட்டி 680 ரூபா ஒரு தட்டி. என்ன நீளம் உயரம்? 4க்கு 7. 4க்கு 7 640. அண்ணே குட்டி விலை சொல்லுங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? ஏன் ரொம்ப சொல்லிட்டீங்களா? செம்மறி, வெள்ளை செம்மறி நல்லா இருக்க. நாட்டு செம்மறி. கருங்குளமா? சரி, உங்க பேரு? கந்ததாஸ். கந்ததாஸ். வியாபாரி தானா வளர்ப்பாளரா? ஆட்டுக்காரங்க. ஆட்டுக்காரங்களே விற்க முடியலையா அப்போ? ஆமா. ஏன் விலை இல்ல? ஆமா, குட்டி பொடிக்கிட்டே இருக்கு, விற்கும் பார்த்தோம். குட்டி விற்பனை இல்லை. சரி, வேற எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? 4 குட்டி கொண்டு போனோம். சரி, 4 குட்டி கொண்டு வந்தோம். எல்லாத்தையும் 2 வித்தாச்சு. செம்மறி குட்டி 2 கிடக்கும். சரி, கிடக்கு. இது என்ன சொன்னீங்க அப்படி? நான் விலைய ஒன்றும் கேட்கல. அவங்க கொடுக்கறதா இருந்தா இந்த விலை வந்தா கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னா 2 சேர்த்து ஒரு 6 ரூபா கொடுத்துடலாம். 2 சேர்த்து. ஆமா, 6 ரூபா வித்துரும், கவலைப்படாதீங்க. வேற குட்டி கிடக்கா வீட்டுல? ஆடு இருக்குண்ணே. எவ்வளவு குட்டி கிடக்கு? அது ஒரு 300 ஆடு இருக்கு. 300 ஆடு இருக்கு. ஆமாண்ணே. குட்டி கொடுக்கலாமா? கொடுக்கலாண்ணே. நம்பர் போட்டா தாங்குவீங்களா? கரெக்டா கண்டிப்பா கொடுக்கலாம். குட்டி நல்லா இருக்கு. நம்பர் அட்டன் பண்ணிடுவீங்களா? அது அட்டன் பண்ணலாம். அழிக்க சொல்லக்கூடாது. சரி, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வியாபாரத்துக்கு கிச்சினா உங்க நம்பர் சொல்லுங்க. என் நம்பர் 99 99 650 650 32 32 117. 117. எந்த ஊர்னா? எங்களுக்கு கருங்குளம்ண்ணே. கருங்குளம், தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி மாவட்டம். 5 குட்டியும் சேர்த்து 43,000 ரூபாய். எல்லாமே கடா குட்டி. ரைட். என்ன தம்பி நீ தான் கொடுத்தியா? ரைட். 5 குட்டியும் சேர்த்து 43. அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது? மணிண்ணா என்ன விலைக்கு தான் முடிஞ்சது? எல்லாம் சேர்த்தானே? எல்லாம் சேர்த்து 15 ரூபா. அதான் கேங்க. அதிர்ஷ்டம் அடிச்சிட்டான்னு பார்த்தேன். 3 சேர்த்து 15. 3 சேர்த்து 15. சரி, எல்லாம் கடா குட்டி. எல்லாம் கிடக்கு. ரைட். எந்த ஊர்னா போகுது? தூத்துக்குடி. என்ன ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? அவ்வளோ இது ஆடு வளர்ப்பு இல்லையா? இல்ல சும்மா ஒரு ஹாபிக்காண்டி வளர்க்குறீங்களா? இல்ல, வளர்த்து விக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி வித்துருக்கீங்களா? இப்பதான் வாங்குறோம். இப்பதான் வாங்குறீங்க. இனிமேதான் அது லாபத்தை தீனி போட்டு பார்க்கணும். நல்ல இளங்கடா, காயடிச்ச கிடா, சூப்பரா இருக்கு. ஆனா என்ன தேவைக்காக போகுது? எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? கோயிலுக்கு. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? போதுமென்றான் கோயிலுக்கு. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? கலரு, எடை, காசு? கலர் இந்த மாதிரி புளியம்போர் எதிர்பார்த்து. புளியம்போர் கலர் தான். எடை என்ன மதிப்பு, காசு என்ன மதிப்புல வரணும்னு பாத்தீங்க? எடை ஒரு 15 கிலோவாவது வேணும்னு நினைச்சோம். ஏற்கனவே ஒரு கடை நம்மளோட குடும்பத்துக்கு தகுந்தாப்புல பாக்கலாம். ஏற்கனவே ஒரு கடை இருக்கு. இது 2வது. அது ஏற்கனவே ஒரு கடை நேர்ந்தது. இது 10வது. 10வது 2வது கிடா. என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சீங்க? அவங்க 18 சொன்னாங்க. சரி, 15 முடிச்சு. 15. 3000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ரைட். 15 கிலோ சரியா இருக்கு. சூப்பரா. எவ்வளவு வரத்துகள்லாம் எப்படி இருக்கு? ஆடுகள் குட்டிகள்
ஆடுகள் வரத்து கிடாய் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஒரு மாதிரி 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களாம். ஒட்டுக்கு ஒரே வியாபாரிகிட்ட வாங்கிட்டாங்க. ரெண்டு என்ன விலை? ரெண்டு என்ன விலைண்ணா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சேதிலூர்ல இருந்து வரோம். சேவிங்கநல்லூர். ஆமா. ரைட். ரெண்டு பொட்டையா? ரெண்டு பொட்டைதான். குட்டி கிடையாது? கிடையாது. சென்னையா இருக்கா? சென்னைதான். வளர்ப்புக்கா எப்படி? வளர்ப்புக்கு தானா? வளர்ப்புக்கு தான். சரி, குட்டி கிடையாது, இளஞ்சனையா இருக்கலாம். பல்லு? பல்லு 6 பல்லு. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? ரெண்டும் அவங்க 30,000 சொன்னாங்க. சரி. ரெண்டு 25,000 கொடுத்து வாங்கிருக்கு. 25. ஆமா. என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? 25. இதுல குட்டியும் இல்ல, சென்னையா நிற சென்னையாவும் இல்ல. இல்ல, ஆடுகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? கொஞ்சம் நடக்குது வேலையாடு. சரி. அதனால இது நம்ம என்னைக்கு நினைச்சு லாபம் இருக்கு. இது குட்டி போட்டா நமக்கு லாபம் இருக்கு. நம்ம குட்டி நல்ல ரேட்டுக்கு போகும். அதான் கேக்குறேன். குட்டி நல்ல ரேட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்குல வாங்குவாங்க. குட்டி நல்ல ரேட்டுக்கு போகும். அதுவும் நீங்க இளம் ஆடா வாங்கல, பல்லு சேர்ந்த ஆடா வாங்கிருக்கீங்க. ஆமா, இளம் ஆடு தான். 6 பல்லு தான். 6 பல்லு. இந்த ஆடுகளை நம்ம இன்னும் எவ்வளவு நாள் வச்சுக்கலாம்? அது நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். அப்ப அந்த ஆட்டிலே கிடந்தவங்களுக்கு தான் அந்த டெக்னிக். ஆமா, 10 வருஷம் வச்சுக்கலாம். வாங்க. நல்லா இருக்கு. திரும்ப